நல்லா இருக்கு ப்ரோ. அதான் அருள்நிதி ப்ரோ வந்து அவரோட கம்ஃபர்ட் ஜோன்லயே நடிச்சிருக்காரு. அங்கங்க வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கு, ஈஸியா கண்டுபிடிக்கலாம் இங்க தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி. பட் இருந்தாலுமே வந்து ஸ்மூத்தா ரன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஸ்டார்டிங் டு எண்டிங் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து கனெக்ட் பண்றது சூப்பரா கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இன்டர்வல் வந்து சீன் சான்ஸே இல்லை, யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே போகும்போது வந்து அதே மாதிரி கொண்டு போயிருக்கலாம். பட் ஆனா வந்து ஏதோ வேற பார்ட்ல போன மாதிரி வேற எங்கேயோ கொண்டு போயிட்டு ஏதோ பண்ணி தேர்ட் பார்ட் லீடு கொடுக்கணுங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி முடிச்சுட்டாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அதோட கண்டினியூஷன்னால சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து வேற எங்கேயோ தேர்ட் பார்ட்டுக்கு லீடு கொண்டு போனோங்கிறதுக்காகவே எடுத்துட்டு போன மாதிரி இருக்கு. அன்வான்டா நிறைய சீன்ஸ், அதே மாதிரி வந்து ரொம்ப ஸ்லோ, அந்த மாதிரி ரொம்பவே படத்துக்கு அண்டர்லெவன்டா பீஜன்ஸை கரெக்டாக சூட் ஆகும். பீஜன்ஸ் செம்மையா இருக்கு. எல்லாம் படம் நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த பாட்டுக்கு நல்லா பண்ணிருக்காரு. அப்படியே லீடிங் நல்லா கொண்டு போயிருக்காரு. கண்டிப்பா தேர்ட் பார்ட் கண்டிப்பா ஒன் டைம் வந்து பார்க்கலாம் படத்தை. சூப்பர். அந்த மிடில் கண்டினியூ ஆகுது. த்ரில்லர் தான். நெயில் பெட்டிங் நம்ம நல்லா இல்ல ப்ரோ நல்லா இருந்தது. கடைசி வரைக்குமா அடுத்து என்னன்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டே இருந்தோம். சூப்பர் ப்ரோ. இல்ல ஆக்சுவலா டபுள் ஆக்டிங்ல வரும். அண்ணன் தம்பி 2 பேர் வர மாதிரி இருக்கும். சூப்பரா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே செம்மையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் த்ரில்லர் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து செகண்ட் பார்ட் அப்படியே சூப்பரா கொண்டு வந்தாங்க. நல்லாவும் இருந்துச்சு. டிமாண்டி காலனி 3க்கும் சஸ்பென்ஸ் வச்சாங்க கிளைமாக்ஸ்ல. எல்லாமே பக்காவா இருந்துச்சு. கிராபிக்ஸ்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இல்ல செகண்ட் பார்ட் லேக்லாம் அடிக்கல. ஸ்டார்டிங்ல இருந்து வரும். பட் ஆனா வந்து எண்டிங் சூப்பரா முடிச்சிருக்கா. சூப்பராவும் வரும். எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து எல்லாமே த்ரில்லிங் பக்காவா இருக்கு பிரதர். எல்லாமே எதிர்ப்பு சொல்ற மாதிரி. அருள்நிதி ஆக்டிங்கும் செம்மையா இருந்துச்சு. டபுள் ஆக்டிங் சூப்பராகவும் இருக்கு. எல்லாமே பக்காவா இருக்கு. படம் செம்மையா இருக்கு. கிராபிக்ஸ்ல நடுவுல வந்து அந்த டைம் பாஸ் பழைய டிமாண்டி காலனி ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் மிங்கிள் பண்ணுவாங்க. அந்த இடம்லாம் ஷார்ட் செம்மையா இருக்கும். உள்ள வாய்ஸ் எல்லாரும் அதுக்கு தான் கத்துனதே அதிகம். இங்க படத்துல ஃபைனல் ட்விஸ்ட் வந்து ஆளை காமிப்பாங்கன்னு பார்ப்பாங்க. அந்த ஆள் வந்து அது வேற காமிக்காம இருக்கிறது அது வேற ஒன்று இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். யாருமே காமிக்காம படத்துக்கு ஃபைனலா முடிப்பாங்க. அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சேம் த்ரில் இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட்டுக்கு வந்து இதுல வந்து அந்த நம்மளுக்கு வர அந்த ஒரே ரூம்ல நடக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து. இது வந்து அவுட் சைட்ல ஃபுல்லா எல்லா இடமும் சுத்துற மாதிரி இருக்கும். அதுவே கொஞ்சம் த்ரில் கம்மியாயிடும். ஆனா கிராபிக்ஸ் செம்மையா இருக்கும். கிராபிக்ஸ்லும் அந்த டைம் பாஸ் பண்ணி அங்க ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் மிங்கிள் பண்ற இடம் நல்லா இருக்கும். அந்த இடம் காமிக்கிறது இல்ல நல்லாதான் இருக்கும். அருள்நிதி ஆக்டிங் நல்லா தான் இருக்கும். அவர் வந்து நார்மலா நடிக்கிறதோட கோஸ்டா நடிக்கிறது நல்லா இருக்கும். தேங்க்யூ. ஒரு அவுட் ஆஃப் 5 தரும். மூவி தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம் ப்ரோ. இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் பிரதர். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கா இருந்திருக்கலாம். கொஞ்சம் ட்ரௌசியா இருந்தது. அந்த கொஞ்சம் ஸ்லோவா இருக்கவே எனக்கு கொஞ்சம் இன்னும் செகண்ட் ஹாஃப் அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் லேக் அடிக்கல ப்ரோ. அது படம் பாக்குறவங்களுக்கு புரியும் ப்ரோ. அது ஒருத்தர் 2 பேர் ஃபீட்பேக் அந்த மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. ஆமா கண்டிப்பா இருக்கு. அதோட பெட்டராவே இருக்கு. ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் செகண்டையும் கம்பேர் பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுக்க சொல்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணவங்க அப்புறம் ஆக்டர்ஸ்லாம் சின்ன ரோல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்திருக்கிறதுலாம் வந்து இன்னும் ஸ்கோப் அதிகமா இருக்கு. பிக் பாஸ்ல இருக்கவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. அது மாதிரி வந்து ஸ்கோப் இன்னும் அந்த காஸ்டிங்க்கு வந்து ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. அருள்நிதி வந்து செம்ம பெர்ஃபார்மன்ஸ். என்னன்னா பிரியா பவானி சங்கர் கூட எங்க பயப் பண்ணுமோ அங்க பயப்பட்டு இருக்காரு. எங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுமோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. ஆக்ஷன் எங்க பண்ணணுமோ அங்க பண்ணிருக்காரு. எல்லாமே சூப்பரா இருக்கு அவரோட ஆக்டிங். பிரியா பவானி சங்கருக்கு ஒரு தனி லவ் ட்ராக் இருக்கு. அது நான் சொல்ல விரும்பல. கியூரியாசிட்டி வந்த மாதிரி இருக்கும். அவங்க 2 பேரும் சீன்ஸ்லாம் காம்போ ஒரு சீன் வருது. கிளைமேக்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. 10க்கா 5க்கா 8.5